நம்முடைய இறுதிகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அமர்ந்த வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். துதிப்பாடல் புத்தகத்திலே 11வது பாடல். துதிப்பாடல் புத்தகத்திலே 11வது பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடல். ஒன்றாவது 4வது 5வது கவிகளை பாடும். 1வது 4வது 5வது கவிகள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வருவதற்கு நீ தந்திருக்கிற இந்த மறுமுறையான வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவருடைய நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய மத்தியிலையும் நீர் இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலய ஆராதனையுடைய பாகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை காண்கிற பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனிதாமே இந்த ஆலய ஆராதனையை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக 6வது பாமலை பாடுவோம். பாமலை எண் 6, என் நெஞ்சமே என்ற பாடல். 1வது 4வது கவிகளை பாடும். 1வது 4வது கவிகளை பாடும். நாம் நின்றவாறே இந்த நேரத்தை நாம் ஜெபத்திலே செலவிடுவோம். ஜெபம் செய்வோம். தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தேவனை ஆராதிப்போம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவருடைய குணாதிசயங்களை சொல்லி நாம் தேவனை ஆராதிப்போம். தேவன் எவ்விதமாக நமக்கு உதவி செய்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். ஆகையினாலே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இருக்கும் என்றால் அதை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். இன்னும் ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு வேளையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமுக்கு உம்மை வெளிப்படுத்தின போது ஆண்டவரே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய் என்று சொல்லி என்னை வெளிப்படுத்துவதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல் ஷடாயாக ஆல்மைட்டி காடாக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவராக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மோசேக்கு உம்மை வெளிப்படுத்தின போது யெகோவா என்ற தேவனாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி உம்மை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பாக மண்டிட்டு வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவன், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலகாலமாக நீர் வாழ்கிறவர் ஆண்டவரே, இருந்தீர், இருக்கிறீர், இருப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரகத்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரகத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறீர், யெகோவா ரஃபாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. சுகம் தரும் தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது ஆண்டவரே, ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி இருக்கிறேன். நான் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறேன். மோசே அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தின போது நான் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லி சொன்னீர் ஆண்டவரே. நீர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கு மகிமை என்று சொல்லி ஆராதனை செலுத்துகிறோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோம். காரணம் என்னவென்றால் நீர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீரேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியது என்று சொல்லி ஆண்டவரை வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த புதிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரின் இரக்கங்களின் தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இரக்கத்தின் தேவனுக்காக, கிருபையின் தேவனுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் கிருபை உள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபையினாலே எங்களை நீர் மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கிருபையை நான் இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை வெளிப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இரக்கங்களை மாத்திரம் விரும்புகிறேன், பலியை இல்லை, இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம், சொல்லி கற்றுக் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் கிருபை உள்ள தேவன் ஆகினாலும் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை சந்ததிகளின் மீது விளங்குகிறது என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே யோகர்ஷனுடைய அப்பா சகரியா அவர்கள் சொல்கிறார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல எபேசியரில் நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு கிருபையினாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கிருபையின் ஈவு என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் இந்த கிருபை எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை தப்புவிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கிருபையினும் எண்ணெய்களின் மீது ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அங்கீகரிக்கிற தீயை நீர் அடையாத தேவன் ஆண்டவரே, நெறிந்த அனலை முறியாத தேவன், அந்த கிருபையினும் எண்ணெயை நீர் எங்கள் மீது ஊற்றுகிற தேவன். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எங்களிடத்தில் காணப்படும் என்றால் தயவாக மன்னியும். உடைய தூய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்தப்படுத்தபடியாக உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. இப்பொழுது இந்த கொரோனா நோயினாலே, தொற்றுனாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டையுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபையாக இறங்கி இந்த நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாக இறங்கி இந்த நாடுகளுக்கு நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரிலிருந்து வெளிவருவதற்கு வேண்டிய ஒரு போக்கை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாடு இந்தியாவினுடைய பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. விசேஷமாக மும்பை பட்டணத்திற்காக ஆண்டவரை, இன்னுமாக குஜராத்துக்காக ஆண்டவர், தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிற இந்த இடங்கள் யாவையும் நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீதாமே கிருபையாக இறங்கி ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா நோயினுடைய தாக்கம் முடிவடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னுமாக வியாபாரம் செய்ய முடியாதபடி, ஆண்டவரே இன்னும் வேலைக்கு போக முடியாதபடி இருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக வீட்டில் ஏற்பட்டிருக்கிற வறுமையிலிருந்து ஆண்டவரை நீர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் தாமே பிள்ளைகளை கண்ணோக்கி பார் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் தாமே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. ஆண்டவரே பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் 10th பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் தாமே கிருபையாக இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவருடைய திருச்சபை மக்கள், மெதடிஸ்ட் திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள், ஆண்டவரின் அவுட்ரீச்சில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் நிறைய பேர் பரீட்சை எழுதுகிறார்கள். ஆண்டவரே நீர் தாமே கிருபையாக இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். நல்ல முறையில் படித்து எழுதுவதற்கு வேண்டிய ஞானத்தை தந்திரலும், கவனத்தோடு கூட எழுதுவதற்கு உதவி செய்யும். சமூகத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய பிஷப் எனல் கக்கரை அவர்களுக்காக, அனைத்து டிஎஸ்எஸ்களுக்காக, போதகர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு உற்றுதுணையும் பாதுகாவலுமாக இருந்து வழிநடத்தும். இந்த நாட்களில் தேவனுடைய சமாதான பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக கேட்கப்படுற செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேசும், அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உதவி செய்யும். தேவன் தாமே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இவ்விதமாக எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை கற்று பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிட்டு எங்களை ரட்சித்துக்கொள். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றிருக்கக்கூடியவர்களே, ஆமென். தயவு செய்து அவர்கள் உயிர்த்தெழுந்த திருநாளை நினைவுகூரும் இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற, காணொளி காட்சி மூலமாக பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் வீடுகளிலே இந்த ஆலய ஆராதனை பார்ப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய முகங்களை காண நான் ஆசையாக இருக்கிறேன். இந்த தடைகள் யாவும் நீங்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்வோம். இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதற்கு பொழுதாக நம் விடுதலையோடு கூட தேவனை ஆராதிப்பதற்கு நாம் முன் வர வேண்டும். ஆகையினால ஆண்டவர் தாமே அதற்கு உதவி செய்ய நாம் ஜெபம் செய்வோம். சங்கிலி தொடர் ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ஒருவேளை வசதியாக இல்லை என்றால் ஏதாவது ஒரு மணி நேரத்தை நீங்கள் தெரிவு செய்து கொண்டு நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். குடும்ப ஜெபத்தையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதையும் நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். தேவை உள்ளவர்களை தவிக்க விட்டு விடாதீர்கள். அவர்களை நீங்கள் காணும்போது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். திருச்சபை மக்கள் தேவையோடு கூட இருக்கும்போது அவர்களை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த வாரத்தில் பலர் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். ஒரு சிலர், ஒரு குடும்பத்தினர் திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன். 24ஆம் தேதி மிஸ்டர் ஜெரால்ட் ஜோசப் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இன்றைக்கு அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் செல்வன் அவர்கள் 24ஆம் தேதி இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 30ஆம் தேதி மிஸ் கெட்சி கௌதமி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 26ஆம் தேதி மிஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் தன்னுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரையும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய தினத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறேன் ஜெரால்டுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். காலேஜ் படிக்கும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். போன வருடம் முழுவதும் உடைய மகனோடு கூட இருந்து வழிநடத்தி இருக்கிறீர். குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக மகனை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மகனை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை இன்னும் படிக்கக்கூடிய கிருபையை தாரும். நல்ல முறையில் பரீட்சை எழுதுவதற்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் இப்படி வழிநடத்தல் இருக்க வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். அவனுடைய தாய்க்காக, தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல மிஸ்டர் ஜாஸ்மின் செல்வம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த அருமையான மகளுக்காக நாங்கள் தலைவணங்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அந்த மகளோடு கூட இருந்ததற்காக நன்றி. தொடர்ந்து மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுத்திருக்கிற ஆண்டவர் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. ஆண்டவரை கணவருக்காக, மகனுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும். இன்னும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதாமே இந்த புதிய வருடத்தில் புதிய கிருபைகளினாலே நிறைத்து கர்த்தர் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 30ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட போகிறேன் மிஸ் கெட்சி கௌதமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உடைய கிருபை உடைய மகளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இருந்து வேலை செய்கிற உடைய மகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும். ஆண்டவரே, அவளுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். உடைய கிருபை அவளை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இன்னும் படிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிற வாஞ்சிக்கு அவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்திலே முழு கவனத்தை செலுத்துவதற்கும் இந்த புதிய வருடம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வருடமாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய தாய்க்காக கூட பிறந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஆண்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய திருமண நாளை அனுசரிக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னுடைய அன்பிலே வளர உதவி செய்யும். ஆண்டவருடைய கிருபையில வளர உதவி செய்யும். கொடுத்திருக்கிற மகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. நீதான் இந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த ஆண்டவருடைய அன்புக்குள் வளருவதற்கு உதவி செய்யும். இவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து வழி நடத்தும். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்கிறோம். இந்த மாதத்திலே the special speeches from the servants of the sovereign என்ற தலைப்பின் கீழே கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்து வருகிறோம். வல்லவருடைய வேலைக்காரரிடமிருந்து வந்த விசேஷமான வார்த்தைகள் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற தலைப்பு த விட்னஸிங் வேர்ட்ஸ் ஆஃப் சகரியா, சகையுவின் சாட்சியான வார்த்தைகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் தியானம் செய்ய போகிறோம். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 1 முதல் 10 வருஷங்கள் அடங்கிய பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். உடைய கரங்களில் வேதம் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சாட்சியினுடைய நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் சாட்சியாக அநேக இடங்களில் சொல்கிறோம். எவ்விதமாக நாம் கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் பல இடங்களில் சாட்சி சொல்கிறோம். இப்படி சொல்லுவது தான் சாட்சியாக கருதப்படுகிறது. இதில் ஒவ்வொரு பகுதிகளும் சாட்சி. நாம் அதில் பல பகுதிகள் இருக்கும். நாம் சாட்சி சொல்லும்போது அந்த பல பகுதிகளும் இணைந்தது தான் சாட்சியாக கருதப்படுகிறது. அல்லது அதில் ஒரு பகுதியை நாம் சொன்னாலும் சாட்சியாக மாறுகிறது. இங்கே சகையினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியத்தை சுவிசேஷகனாகிய லூக்கா சாட்சியாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எவ்விதமாக கர்த்தருடைய கிருபை அவர்களை வேலை செய்தது, ஆண்டவருடைய வழிநடத்துதல் எவ்விதமாக இருந்தது, அவருக்கு எந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது, அவருடைய உள்ளத்தில் இருந்த வாஞ்சை என்ன என்பதெல்லாம் குறித்து அவர் அழகாக இந்த பகுதியில் விளக்கி வைத்திருக்கிறார். அவருடைய சாட்சியை இன்றைக்கு நாம் அவர் சகைவை குறித்து சொன்ன சாட்சியை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த பகுதியினுடைய பின்னணியத்தை நாம் பார்ப்போம் என்றால் கருத்து அல்லது இதனுடைய எய்ம் மிகவும் தெளிவாக வேதத்தில் இருக்கிறது. லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதகுமாரன் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்திருக்கிறார். அதுதான் இந்த பகுதிக்கான கருத்து வசனம். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே அது நமக்கு தெளிவாக இருக்கிறது. இதில் விசேஷமாக நாம் வாசிக்கும் போது 15வது அதிகாரத்தில் எவ்விதமாக காணாமல் போன ஆட்டை தேவன் தேடுகிறார் என்பது நமக்கு அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. காணாமல் போன காசு எவ்விதமாக கண்டுபிடிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. காணாமல் போன மகன் எவ்விதமாக கண்டுபிடிக்கப்படுகிறான் என்பது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார். இதை லூக்கா சுவிசேஷகன் பல இடங்களிலும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னுமாக இதற்கு முந்தின அதிகாரம் 18வது அதிகாரத்தில் 2வது ஊமை குறித்து நாம் வாசிப்போம் என்றால் அந்த இடத்துல அங்கே ஒரு ஆயக்காரர் வரி வசூலிப்பவர் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறார். தூரத்தில் நின்று தேவனிடத்திலே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிறார். அவ்விதமாக சொல்லி நீதிமானாக அவர் வீடு திரும்பினார் என்று சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கிறோம்.
ஒரு சில வேத வல்லுநர்கள் அவர் சகைவாக இருக்கக்கூடும் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் நமக்கு அதற்கான எந்த விதமான ஆதாரமும் வேதத்தில் இல்லை. ஆனால் அவருடைய ஜெபம் அங்கே கேட்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்தார் என்கிற அந்த கருத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் இப்பொழுது இந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். முதலாவதாக, ரிமைஞ்சிங் காட் இஸ் விட்னஸ். கர்த்தரை தேடுவது, ரிமைஞ்சிங் என்றால் சீக்கிங், கர்த்தரை தேடுவது சாட்சி. 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் அடங்கிய பகுதியிலே நாம் இந்த கருத்தை தியானம் செய்ய போகிறோம். இந்த வசனங்களிலே சகையு எந்த பட்டணத்தை சார்ந்தவர் என்றும் அவருடைய பெயர் என்ன என்றும் அவர் யாரை தேடினார் என்று சொல்லியும் இந்த 4 வசனங்களிலும் நாம் வாசிக்கிறோம். அதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். முதலாவதாக, இவர் எரிகோ பட்டணத்தை சார்ந்தவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இவர் எரிகோ பட்டணத்தை சார்ந்தவர். இந்த சரித்திரத்தில் அல்லது பழைய ஏற்பாட்டிலே எரிகோவை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் எவ்விதமாக இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்து எரிகோ கோட்டையை இஸ்ரவேலுக்கு சொந்தமாக மாற்றினார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த எரிகோ கோட்டைக்குள்ளாக இருந்த ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. கடைசியாக இதை பிடித்து முடித்த உடனே யோசுவா இதற்கு நேராக ஒரு சாபத்தை கொடுக்கிறார் பட்டணத்துக்கு நேராக. அந்த சாபம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிறைவேறுகிறது. அதுவும் நமக்கு வேதத்திலிருந்து வருகிற உண்மை. ஆனால் இந்த பகுதிக்கு பின்னதாக அதிகமாக ஆசாரியர்களும் லேவியர்களும் குடியிருந்திருக்கிறார்கள். அதற்கு நமக்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் லேவியனும் ஆசாரியனும் அவர்கள் யாவரும் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்கிறார்கள். லேவியனும் எரிகோவுக்கு செல்கிறார், இங்கே ஆசாரியனும் எரிகோவுக்கு செல்கிறார். ஏனென்றால் அவர்கள் போகிற வழியிலே தான் அந்த அடிப்பட்ட மனிதனை காண்கிறார்கள். இவ்விதமாக நாம் யோசிக்கும் போது அந்த நாட்களிலே அநேக லேவியர்களும் ஆசாரியர்களும் அங்கு தங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஏரோதுடைய நாட்களிலே இந்த பட்டணம் ஒரு நல்ல வியாபாரத்திற்கு பெயர் போன ஒரு பட்டணமாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே ஹைவேல மெயின் ரோட்டில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த வில்லேஜ் அல்லது சிட்டி அமைந்திருக்கிறது. யூதேயாவுக்கு போக வேண்டுமென்றாலும் சரி, எகிப்துக்கு போக வேண்டுமென்றாலும் சரி, எரிகோ வழியாக செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே நல்ல வியாபாரத்திற்கென்று அல்லது வரி பொருட்களுக்கான வரி விதிக்கக்கூடிய ஒரு அலுவலகம் அல்லது ஆஃபீஸும் அங்கே இருந்தது என்று சொல்கிறார்கள். அங்கே கீலியாத்தில் உள்ள பிசின்கள், கீலியாத்திற்கு கொண்டு வரப்படுகிற பிசின்கள் எல்லாம் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு பல பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டது என்று சொல்கிறார் வேத வல்லுநர்கள் சொல்கிறார். ஆகையினாலே இந்த பட்டணம் வியாபாரத்திற்கு பெயர் போன ஒரு பட்டணம். ஆகையினாலே இங்கே இவர் இருக்கிறார். யார் என்றால் சகையு இந்த பட்டணத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னுமாக 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 37 43 வருஷங்களில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு பிறவியிலே குருடனாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார். அந்த மனிதன் இயேசுவை பின்பற்றி வருகிறான். இயேசுவை ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே வருகிறான். அது மாத்திரமல்ல, எல்லோரும் இதை பார்த்த எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சாபம் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டணம் இயேசு கிறிஸ்துவின் வருகையினாலே அது ஆசீர்வாதமான ஒரு பட்டணமாக மாறுகிறது. அங்கே ஒருவருடைய ரட்சிப்புக்கு அது வழி வகுப்பதாக அது இருக்கிறது. ஆண்டவர் எந்த இடத்தில் வந்தாலும் அந்த இடம் ஆசீர்வாதமான இடமாக மாறிவிடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது, அவருடைய பெயரை குறித்து நான் வாசிக்கிற விதத்திலே சகையு என்கிற பெயர் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சக்கை என்கிற வார்த்தையை பலர் உபயோகப்படுத்தினார்கள். அல்லது அந்த பெயரை பல
வேத பாரகர்கள் அல்லது ஆசாரியர்கள் இந்த பெயரை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எரிகோ பட்டணத்தில் அநேக ஆசாரியர்கள் உண்டு. ஒரு ஆசிரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு வேத பாரகர் ஒருவர், உடைய பெயர் சக்காய். சக்காய் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் பியோர், சுத்தமானவர் என்பது பொருள். அதற்கு ஆதாரம் அதை குறித்து நாம் அறிய வேண்டும் என்றால் எஸ்ரா 2:9 நெகேமியா 7:14 அதை குறித்து இந்த பெயருக்கான அர்த்தத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் பார்க்கும்போது சகையுனுடைய பெயருக்கு சுத்தம் என்பது பொருளாக இருக்கிறது. ஆகையால் இந்த சக்காய், சகையு என்கிற பெயர்கள் எல்லாம் அங்கே பொதுவாக கொடுக்கப்படுகிற பெயர்கள், எரிகோவிலே பொதுவாக கொடுக்கப்படுகிற பெயர்கள். அவர் இந்த பெயருக்கு ஏற்றாற்போல் வசித்தாரா வசிக்கவில்லையா என்பதை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், அது என்னவென்றால் இந்த பெயருக்கு ஏற்றாற்போல இயேசுவை தேடுகிற, சுத்தமாக இயேசுவை தேடுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற காரியம் அல்லது தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் இவருடைய தேடுதல். இதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். இவருடைய தேடுதலுடைய எவ்விதமாக தேடுகிறார் என்றால், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் விரும்புகிறார். அவருக்கு ஒரு சில கட்டுப்பாடு அல்லது தடைகள் இருக்கிறது. அது ஒன்று, குள்ளமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கூட்டம் இயேசுவை சுற்றிலும் அதிகமாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையினால இந்த 2 காரணத்தின் நிமித்தமாக அவர் இயேசுவினுடைய அருகிலே அவர் செல்ல முடியவில்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய முயற்சியை விட்டுவிடவில்லை. எதை யோசித்தாரோ, எதை தேட வேண்டும் என்று விரும்பினாரோ அதை அவர் அடைய வேண்டும் என்று விரும்பினார். எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இன்னும் அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், இவர் வாலிபன் அல்ல, குடும்பத்தை சார்ந்தவர். அது ஒரு வாலிபன் மரத்தில் ஏறுவார் என்றால் அது ஒரு எளிதான காரியம். ஆனால் ஒரு நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய, வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஏறுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் இவர் மரத்தில் ஏறி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு மரம் ஏறி பழக்கம் இருக்குமோ இல்லையோ என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஏனென்றால் இவர் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பொதுவாக பெரிய பணக்காரர்கள் யாரும் இந்த விதமான காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆகினால இவர் மரம் ஏறி பழக்கி இருக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நிலைமையில் இருந்தாலும் தன்னுடைய நிலைமையை பொருட்படுத்தாதபடி, தன்னுடைய அந்தஸ்தை பொருட்படுத்தாதபடி, தன்னுடைய வயதை பொருட்படுத்தாதபடி அவர் மரத்திலே ஏறுகிறார் என்பது வேதம் சொல்கிற உண்மை. இவர் அதிகாரியாக இருந்து மற்ற ஆயக்காரர்களை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார். அவர்களுக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். ஆனாலும் மரத்தின் மீது ஏறி இயேசுவை பார்க்க வேண்டும், தடையில்லாமல் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் ஏறுகிற மரம் காட்டு அத்தி மரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காட்டு அத்தி மரம் என்று சொல்லி எரிகோ பட்டணமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பட்டணங்களாக இருந்தாலும் சரி, மரம் ரோடுகளின் அருகே மரத்தை நடுவது பொதுவான ஒரு செயல். அது வேத வல்லுநர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், 50 கியூபிட்டுக்கு இடையில, முழத்திற்கு இடையில ஒவ்வொரு மரம் இருக்கும் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த மரம் காட்டுத்தி மரம் மிகவும் பெரிதாக வளரும் என்று வளர்கிறதுனாலே 50 முழத்திற்கு ஒரு மரமாக நடுவார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று, நமக்கு எரிகோ பட்டணம் என்று சொல்லும்போது அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று சொல்லியும் அழைக்கப்படுகிறது. அங்கே நிறைய பாம் ட்ரீஸ், பேரிச்சம்பழம் நிறைந்த ஒரு பகுதி, அந்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக எரிகோ பட்டணம் இருந்தது. தூரத்திலே போய் அவர் என்ன செய்கிறார்,
முன்னதாகவே போய் அதில் ஏறிக்கொள்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். இயேசு எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஏன் இந்த மரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த காட்டுத்தீ மரம் நிறைய கிளைகளை விடும், அது கீழே இருந்தே அதை விட ஆரம்பித்து விடும். ஆகையினால தான் இது ஏறுவதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி இந்த காட்டுத்தீ மரத்தை அவர் திருந்து அதில் ஏறுகிறார். அவர் குள்ளமாக இருந்தாலும் சரி, அல்லது நிறைய மக்கள் அவரை இயேசுவை சுற்றி இருந்தாலும் சரி, அவருடைய எந்த தடையும் அவருக்கு தடையாக இருந்ததில்லை. அவர் அதையெல்லாம் மேற்கொண்டு அவர்கள் எல்லாம் அவித்து போட்டு அவர் எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் ஆண்டவரை சில வேளைகளிலே தேடும்போது, அல்ல ஒரு சிலர் ஆண்டவரை தேடும்போது அநேக தடைகள் அவர்களுக்கு வரும். இந்த தடைகளை நினைத்து அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்றால், அல்லது அதை நினைத்து பின்வாங்கி விடுவார்கள் என்றால் இயேசுவை காண முடியாது. இங்கே சகையு எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்று சொல்லி இந்த காட்டுத்தீ மரத்தின் மீது அவர் ஏறி அமர்ந்திருக்கிறார். இயேசுவை காணும் வரை அவர் விடவே இல்லை. இந்த முயற்சி தான், இந்த தேடுதல் தான் மிக முக்கியமான காரியம். இரண்டாவதாக, ரிசீவிங் காட் இஸ் விட்னஸ். கர்த்தரை தமதாக்கிக் கொள்வது சாட்சி. கர்த்தரை தமதாக்கிக் கொள்வது சாட்சி. நாம் ஆண்டவரை தேடுகிறது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்வதும் மிக முக்கியமான காரியம். ஆண்டவருக்கு தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம், எந்த இடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம், எந்த இடத்தில் இருப்போம், எந்த நேரத்தில் நம்மை தேட வேண்டும், அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நத்தானேலை குறித்து ஆண்டவர் மரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி பிலிப்பு இடத்துல அவர் சொல்லுகிறார். யோவான் 1:48 அதை வாசிக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இயேசுவுக்கு தெரியும் மீனின் வாயிலே பணம் இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். இதுமாக சமாரிய பெண்மணி கிணற்றுக்கு வருவாள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். 38 வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பிரதேசகுலத்திலே அவர் இருக்கிறார், மனசஞ்சலத்தோடு கூட இருக்கிறார் என்பது இயேசுவுக்கு தெரியும். நாம் ஏசாயா 43:1 வாசிப்போம் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். நான் உன்னை சிருஷ்டித்தேன், உருவாக்கினேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நாம் ஒரு படி அல்லது ஒரு சில படிகள் நாம் முன்னதாக எடுத்து வைத்து ஆண்டவரை தேடும்போது இயேசு கிறிஸ்து பல படிகளை கடந்து நம்மை தேடி வருகிறார். அதுதான் மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி. ஏனென்றால் அவர் அவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு தேவன். இயேசு கிறிஸ்து அவ்வளவு அன்பு நிறைந்த தேவன். நாம் அவரை தேடுகிறோம் என்கிற ஒரு காரியம் தெரிந்தவுடனே நம்மை தேடி வருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் சகைவை பெயர் சொல்லி அழைக்கிறார். சகைவை கீழே இறங்கி வா என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் சகைவை பார்த்ததே இல்லை, பேசினதில்லை, பழகினதில்லை. ஆனால் கண்டிப்பாக எரிகோ பட்டணத்திலே சகைவு என்பவர் இருக்கிறார் என்று சொல்லி கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அவர் இந்த மரத்தில் இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். ஆகையினாலே மரத்துக்கு அருகே வந்து அவர் நின்று அவரை நோக்கி பார்க்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், அவர் ஒரு மெய்ப்பராக இழந்து போனதை தேடி வந்திருக்கிறார். மீட்பராக பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்கும்படியாக வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் பாசத்தோடு கூட பார்க்கிறவர், கிருபையோடு கூட அவர் நம்மை பார்க்கிறவர், தனிப்பட்ட முறையிலே நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் இவ்விதமாகவே சகைவை, மரத்தின் மீது இருக்கக்கூடிய சகைவை அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஆண்டவரை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு சாட்சி அல்லது அடையாளம் என்ன என்று சொல்லி பார்க்கணும் என்றால், உடனடியாக கீழே இறங்கி வருகிறார். உடனடியாக கீழே இறங்கி வந்து சந்தோஷத்தோடு கூட அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். நான் இன்றைக்கு ஒரு வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே சந்தோஷமாக அவரை வீட்டிற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் அழைத்து செல்கிறார். இதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான அறிகுறிகள்.
இயேசு கிறிஸ்து சகைவை அழைத்த போது சகைவுக்கு ஒரு பெரிய மதிப்பு. ஏனென்றால் சமுதாயம் அவரை பாவி என்று சொல்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக சகைவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவரை அழைக்கும் போது எத்தனை ஒரு சந்தோஷம்! ஏனென்றால் என்னையும் ஒருவர் நேசித்து அழைக்கிறாரே. இயேசு கிறிஸ்து ஒருவரை மேலே பார்த்துவிட்டு அவ்வழியாக சென்றிருக்கக்கூடும். ஆனால் அவரிடத்திலே பேசி அவர் அழைக்கிறார். அது சகைவுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை. இயேசு கிறிஸ்து கொடுத்த பெரிய மரியாதை. காரணம் என்னவென்றால் அவர் சகைவு இயேசுவை தேடினார். அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். நாம் இயேசுவை ஒருவேளை இன்றைக்கு சரீர பிரகாரமாக நாம் அழைக்க முடியாது. ஆனால் அவருடைய ஊழியக்காரர்களை நாம் அழைக்க முடியும். சரீர பிரகாரமாக இன்றைக்கு இயேசுவை நம்முடைய இல்லங்களுக்கு அழைக்க முடியாது, சகை அழைத்தது போல. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களை, ஊழியக்காரர்களை நாம் அழைக்க முடியும். ஆனால் ஊழியக்காரர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும், என்னை போன்ற ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னுடைய சுயநலத்திற்காக சகைவை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. என்னுடைய சுயநலத்திற்காக சகைவை உபயோகப்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து அங்கே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் எவ்வளவு நேரம் தங்கினார், இரவிலே தங்கினாரா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் என்றால் அப்படியாக இருந்ததில்லை. அங்கே போய் அந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு, ஒருவேளை சிற்றுண்டி அருந்துவிட்டு உடனடியாக அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து சென்றிருக்க வேண்டும். இரவிலே அவர் வீட்டிலே தங்கினதாக நமக்கு வேத ஆதாரம் இல்லை. அவர் போனார் என்றும் வேத ஆதாரம் இல்லை. ஆனால் நாம் அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிற காரியம் 2 அல்லது 3 மணி நேரம் அவர் இருந்துவிட்டு அங்கே இருந்து சென்றிருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஆகையினால நாம் சகைவு போல ஊழியக்காரர்களை கனம் பண்ண வேண்டும். ஆனால் ஊழியக்காரர்கள் இயேசுவை போல மற்றவர்களை சுயநலத்திற்கு, இயேசுவை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். சுயநலத்திற்காக நாம் யாரையும் அல்லது எந்த சகைவு போன்ற ஒருவரையும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சுயநலத்திற்காக அவர்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவதாக, ரெண்டரிங் டு காட்ஸ் ஸ்பெஷல்ஸ் இஸ் விட்னஸ். கர்த்தருடைய விசேஷித்த பிள்ளைகளுக்கு தருவது சாட்சி. இந்த இடத்துல கர்த்தருடைய விசேஷித்த பிள்ளைகள் என்று சொல்லும்போது ஏழைகளை குறித்து நான் பேசுகிறேன். 7வது வசனம் 8வது வசனத்தின் முன்பகுதியில் அங்கே இருக்கிற பெரிய கூட்டத்தின் ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறது. என்ன சொல்கிறது? இவர் பாவிகளோடு கூட போய் உணவருந்த செல்கிறார் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள். பொதுவாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் தான் இந்த காரியத்தை செய்வார்கள், வேதபாரகர்களும் செய்தார்கள். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள். மிகுதியாக அந்த இடத்துல ஆசாரியர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இடையப்பட்ட இடத்துல அநேக ஆசாரியர்களும் லேவியர்களும் இருக்கிறார்கள். ஆகையினாலே அங்கு உள்ள கூட்டம் ஆசாரியர்களும் லேவியர்களும் பரிசேயர்களுமாக இருக்கிறார்கள். அங்கே சகையு நின்றார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை கேட்டவுடனே சகையு நின்றார். எங்கே நின்றார்? வழியிலே நின்றாரா? வீட்டில் சேர்ந்த பிறகு நின்றாரா என்ற கேள்வி நம்முடைய மனதில் எழுகிறது. ஆனால் அநேகர் சொல்லுகிற காரியம் வீட்டிலே தான் அவர் நின்று கொண்டு இந்த காரியத்தை சொல்லியிருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து கடைசியாக சொல்லும்போது 9வது வசனத்தில் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. ஆகையினால் அது வீட்டிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை என்பதனால சகையத்தினுடைய வீட்டிற்கு சென்ற உடனேயே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடும் என்று சொல்லி எல்லோரும் கருதுகிறார்கள். இயேசு கிறிஸ்து முதலாவது அவரை பெயர் சொல்லி அழைத்து அவருக்கு மரியாதை கொடுக்கிறார் சகையுவுக்கு. இப்பொழுது சகையு அதற்கு பதிலாக அவர் ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்து அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவராக அல்லது உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். இதில் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த எவ்விதமாக ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கிறார், இயேசுக்கு மரியாதை கொடுக்கிறார் என்று பார்ப்போம் என்றால், என்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு நான் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இவர் நான் ஏற்கனவே சொன்னது போல வீட்டிற்கு வந்திருக்கக்கூடும், அல்லது வழியிலிருந்து சொல்லியிருக்கக்கூடும்.
ஆனால் நான் ஏற்கனவே சொல்வது போல் அது வீட்டிலே நடைபெற்றிருக்கக்கூடும் என்று சொல்லி பலர் கருதுகிறார்கள். இவருடைய சிந்தை எவ்விதமாக மாறினது என்று சொல்லி நாம் யோசிக்கும் போது, இதற்கு முன்னதாக தனக்கு வேண்டும், நான் வாழ வேண்டும், எனக்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசுவை ஒருவர் குற்றப்படுத்த துணியும் போது, அல்ல பலர் குற்றப்படுத்த துணியும் போது, நான் இயேசுக்கு எதிரான இடையூறு வரக்கூடாது, மன வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக அவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், என்னுடைய ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை அவர் வைத்திருக்கிற பணம் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கலாம். அதற்கான ஆதாரம் ஒன்றுமில்லை. ஆனால் டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிப்பவர்கள் அவ்விதமாக பொதுவாக செய்கிறது உண்டு என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். மற்றவர்களை துன்பப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு இளகிய மனதோடு, அன்பான மனதோடு, உதாரண குணத்தோடு கூட அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆசையில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பழைய ஏற்பாடு போதிக்கிற ஒரு காரியம் என்ன, ஏழைகளை குறித்து போதிக்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், இவர் யூதனாக இருக்கிறார். கண்டிப்பாக இவருக்கு வேதம் தெரியும், சட்டத்திட்டங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். இவர், நான் ஒரு யூத மனிதர் சொன்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் கட்டளையாக கொடுத்திருக்கிற ஒரு காரியம், இவர் ஊர்ஷா என்று சொல்லுகிற இடத்தில் உள்ள ஒரு யூதன். அவர் போட்டிருக்கிற சட்டம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தில் 1/5 பாகத்தை அவன் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு மேலாக 1/5 பாகத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் 20%, 20% கொடுக்கலாம். 100க்கு 20% மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆனால் சகையு இதையெல்லாம் தாண்டி விடுகிறார். எவ்விதமாக? 50%, 50%, half, என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் பாதியை நான் ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பவுலடியார் சொல்கிறார், ஒருவேளை உன்னுடைய முழு சொத்தையுமே நீர் கொடுக்க முடியும் அன்பில்லாதபடி. ஆனால் இங்கே சகையு அன்போடு கூட ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், என்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இவர் சொல்லும்போது, இந்த நான் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்லது பிரதிக்கினை என்னுடைய வாழ்நாளுக்கு அப்புறமாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. என்னுடைய பில், என்னுடைய நான் எழுதும்போது நான் அவிதமாக எழுதி வைத்து நான் சாகிறேன் என்று சொல்லவில்லை. வாரிசு பத்திரத்தில் அவிதமாக எழுதி வைத்து நான் சாகிறேன் என்று சொல்லவில்லை. இப்பொழுதே நான் அதை செய்கிறேன் என்று சொல்கிறார். சம்பாத்தியத்தில் பாதி கொடுக்கிறேன். பணக்காரர்களை குறித்தும் வேதம் பேசுகிறது. அதை ஆண்டவர் சொல்கிறார், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவதை பார்க்கணும். பணக்காரர்கள், பணமுகந்தவர்கள், அது எளிது. ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிது. ஆனால் பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதற்கு உதாரணமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருப்பதெல்லாம் வெற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அவன் மனமடிவாகி அந்த இடத்தை விட்டு கடந்து சொல்கிறான். பணத்தை விட்டுக் கொடுப்பது, சொத்தை விட்டுக் கொடுப்பது இயேசுவுக்காக என்பது மிகவும் அரிதான காரியம். ஆனால் இங்கே சகைவு சொல்கிறார், இந்த சம்பாத்தியத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த எண்ணம், இந்த ஒரு பரிதாபமான இந்த விதமான ஒரு அன்பான ஒரு எண்ணம் அவருடைய மனதில் எழுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர் கூட இருப்பது இப்பொழுது இயேசு. நாம் இயேசுவோடு கூட இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதிலே எழும்பும். ஏழைகளை குறித்த கரிசனை நம்முடைய உள்ளத்திலே வரும். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது புதிய உற்சாகம் நம்மையிலே எழும்பும். நாம் புதிய ஆவினாலே நிரப்பப்படுகிறோம். இவ்விதமாக நிரப்பப்படும் போது கண்டிப்பாக மற்றவர்களை குறித்து நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம், கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நான்காவதாக, reconciling to God's children is witness. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் ஒப்புரவாகுவது சாட்சி. 8வது வசனத்துடைய பின்பகுதி, அங்கே இருக்கிற குழுமி இருக்கிற மக்கள் சகைவை குறித்து என்ன சொன்னார்கள்? பாவியாகிய மனிதன் என்று சொன்னார்கள்.
ஆனால் அவர்கள் சொன்னது சரியான காரியமா என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது, இங்கே எரிகோ பட்டணத்தில் இவர் மாத்திரம்தான் பாவியாக இருந்தாரா? மற்றவர்களெல்லாம் பாவி இல்லையா? நமக்கு நன்றாக தெரியும், இயேசு ஆண்டவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் கிடையாது என்று சொல்லி. அப்படி என்றால் எல்லாருமே பாவிகள். ஏன் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிப்பவர்களை பாவிகள் என்று கருதுகிறார்கள் என்றால் ஒரு சிலருக்கு காரணங்கள் உண்டு. ஒன்று, நியாயமற்ற முறையிலே அவர்கள் வரி வசூல் செய்வார்கள். மற்றவர்களை ஒடுக்கி வரி வசூல் செய்வார்கள். மூன்றாவதாக, ரோமர்களுக்கு கீழாக இவர் வேலை செய்கிறதுனால யூதர்கள் ரோமர்களை வெறுக்கிறார்கள். ஆகையினாலே இந்த அவர்களுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய யூதர்களையும் வெறுக்கிறார்கள். நான்காவதாக, இவர்கள் ரோமனுடைய பணத்தை கையாளுகிறதுனால, ரோமருடைய பணத்தை அந்த காயின்ல, நாணயத்திலே சீசருடைய தலை பதிக்கப்பட்டிருக்கும். ஆகையினால அது சிலைக்கு சமமானது, அது சிலையை தொடுவது போன்ற ஒரு எண்ணம் என்று சொல்லி இந்த மக்கள் அதை வைத்து உபயோகப்படுத்துகிற டாக்ஸ் கலெக்டர்ஸ் யாவரையும் அவர்கள் வெறுத்தார்கள். ஆகையினாலே தான் சகைவை பாவியான மனிதன் என்று சொல்லி சொல்கிறார்கள். இங்கே ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும்போது அநேக வரி வசூலிப்பவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். வந்து சொல்கிறார்கள், யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அநேக வரி வசூலிப்பவர்கள் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானன் சொல்கிறார், என்ன நீங்கள் கலைப்பட வேண்டுமோ, பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகையினால இவர்கள் அதிகமாக வாங்குகிறவர்கள் என்பது யோவான் ஸ்நானன் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிகிறது. லூக்கா 7:29 நாம் வாசிப்போம் என்றால், அங்கே அநேக வரி வசூலிப்பவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களெல்லாம் யோவானாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பாவிகள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதிலே அதிக மும்முரம் காட்டினார்கள். இதில் வரி வசூலிப்பவர்களும் அல்லது ஆயக்காரர்களும் அநேகர் உண்டு. சகையு வேகமாக வந்து அவர் சொல்கிற காரியம், நான் எதையாகிலும் வாங்கியிருந்தால், அநியாயமாக வாங்கியிருந்தால் அதை நாலத்திரையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். இந்த நாலத்திரையாக என்பது அவருடைய மனதில் வருவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், ரோம சட்டத்தின்படி ஒரு வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மனிதன் கண்டுபிடிக்கப்படுவான் என்றால், மற்ற சாட்சிகள் மூலமாக அவன் தவறாக நடந்து கொண்டான் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் எவ்வளவு இவர் ஏமாற்றினாரோ அதை 4 மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும். அது ரோமருடைய சட்டம். ஒருவேளை அதை மனதில் வைத்துக்கொண்டு சகையு அவிதமாக சொல்லியிருக்கலாம், நான் நாலத்திரையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி. அதே நேரத்தில் வேதத்தை நாம் பார்ப்போம் என்றால், வேதத்திலேயும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு ஆட்டை திருடினால் நாலத்திரையாக செலுத்த வேண்டும், 4 மடங்காக செலுத்த வேண்டும். ஒரு காளையை திருடி இருந்தால் 5 மடங்காக செலுத்த வேண்டும். அது லேவியராகமம் 6:5 யாத்ராகமம் 22:1 9 அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். அப்போது 4 மடங்கு 5 மடங்கு கொடுப்பது வந்து வேதத்தினுடைய அடிப்படை, ரோம சட்டத்தினுடைய அடிப்படை. ஆகையினாலே அவர் சொல்கிறார், நான் எதையாயும் வாங்கியிருந்தால் அதை நான் 4 தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். இங்கே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், இஃப் நான் வாங்கியிருந்தேயானால், அவர் டெஃபினட்டாக சொல்லவில்லை நான் வாங்கியிருந்தேன் ஆகவே நான் செலுத்துகிறேன் என்று சொல்லவில்லை. ஒருவேளை நான் யாரிடத்தில் வந்து வாங்கியிருந்தால் செலுத்துகிறேன், வாங்கவில்லை என்றால் நான் செலுத்த மாட்டேன். இட்ஸ் அன் இன்டெஃபினிட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். வாங்கி இருந்தால் நான் செலுத்துகிறேன், இல்லை என்றால் நான் செலுத்த வேண்டிய தேவையே இல்லை என்பதாக அவர் சொல்கிறார். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இவர் கண்டிப்பாக அநேகரை இவர் ஏமாற்றி இருப்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லும்போது, அப்படி நான் வாங்கி தெரியாமல் வாங்கியிருந்தால் நான் அதை கண்டிப்பாக நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஒப்புரவாகுதல் என்பது ஒரு முக்கியமான காரியம்.
அது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம். சகேயு மற்ற யூதர்களிடத்தில் நான் செய்கிறேன் அல்லது வியாபாரிகளிடத்தில் செய்கிறேன் என்று சொல்கிறார். நாம் ஒருவேளை மற்றவர்களை மன வருத்தப்படுத்தி இருந்தால் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றி இருந்தால் நான் ஒப்புரவாக வேண்டும். மற்றவர்களை என்னுடைய சுய ஆதாயத்திற்காக நான் பயன்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். மற்றவர்களை நான் தரக்குறைவாக நடத்தியிருந்தால் அல்லது புறக்கணித்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் அந்த மனிதரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்டு நான் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆண்டவர் நம்மோடு கூட நடக்கும்போது மாத்திரம்தான், கூட இருந்து நம்மை நடத்தும்போது மாத்திரம்தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். இல்லை என்றால் வராது. இங்கே சகேயுவுக்கு யாரும் சொல்லவில்லை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அது ஒரு ஊற்று போல அவனுடைய இருதயத்திலிருந்து வந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியாக regarded by God is witness. கர்த்தரால் புகழப்படுவது சாட்சி. வசனம் 9 அடிப்படையில் நான் பேசுகிறேன். அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சகேயுவுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொல்கிறார். அரமேயிக் அந்த மொழியாக்கத்தில் டிரான்ஸ்லேஷனில் இவ்விதமாக அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார்கள். டு தி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ், இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய எல்லோருக்கும் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நம்ம வேதத்தில் நாம் ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். லீதியாவினுடைய குடும்பத்தினர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஜெயிலருடைய சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையினாலே ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர், ரட்சிப்புக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தேவன் சொல்கிறார், இன்றைக்கு ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறது என்று சொல்லி. அதுக்கு அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுனாலே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. இரண்டாவது நாம் யோசிப்போம் என்றால், சகேயுடைய வாழ்க்கையின் மாற்றத்தினாலே அவருடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. இன்னும் வேறு வகையாக சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிப்புக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பின்னதாக ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், இவரும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறாரே என்று சொல்கிறார். சரீரப்பிரகாரமாக யார் அல்லது ஆபிரகாமின் குமாரன் யார்? சரீரப்பிரகாரமாக நாம் யோசிப்போம் என்றால், யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு யூதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் குமாரர்கள். ஆனால் அதே வேளையில் ஆவிக்குரிய பிரகாரமாக யோசிக்கும் போது, யாருக்கு ஆபிரகாமை போன்ற விசுவாசம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் குமாரர்கள். யாரெல்லாம் ஆபிரகாம் ஆண்டவரை எவ்விதமாக நம்பினாரோ அதே போல நம்பினார்கள் என்றால் அவர்களும் ஆபிரகாமின் குமாரர்கள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இயேசுவை நம்பும்போது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். 7வது வார்த்தையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், யாரை பார்த்து சொல்கிறார்? அங்கே குழுமி இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். சகேயுவை பார்த்து சொல்வதை காட்டிலும் அங்கே குழுமி இருக்கிற மக்களை குறித்து அவரிடத்தில் பேசுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய சீடர்களாக இருக்கும்போது நாம் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், மற்றவர்களோடு கூட நாம் ஒப்புரவாகுவோம். அது மாத்திரமல்ல, மற்றவரிடத்தில் ஏதாவது நாம் தவறு செய்திருந்தால் அதை சரி பண்ணிக்கொள்வோம். நாம் தேவனுடைய, அது ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுவோம்.
இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சி லூக்கா சுவிசேஷகனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல விதமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேடினார், அதன் மூலமாக அவருடைய சாட்சி விளங்கினது. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அதன் மூலமாக சாட்சி விளங்கினது. கொடுப்பேன் என்று சொல்லி, ஆசையை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். யாராவது இடத்துல நான் அநியாயமாக வாங்கியிருந்தால் அதுக்கு நான் அதை கொடுத்து நான் ஒப்புரவாகுவேன் என்று சொல்லி சொன்னார். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஆண்டவரால் புகழப்படுகிற மனிதனாக காணப்பட்டார். இவ்விதமான சாட்சிகளை இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் அறிகிறோம். பல பகுதிகள், சாட்சியினுடைய பல பகுதிகளை குறித்து இந்த பகுதியில் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் இவ்விதமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளாக, அது அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இவ்விதமான ஒரு சாட்சி நம்மிடத்தில் உண்டு. நாம் எவ்விதமாக தேடினோம், எவ்விதமாக ஏற்றுக்கொண்டோம், எவ்விதமான பொருத்தனைகளை செய்து ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்தோம் என்ற சாட்சிகள் எல்லாம் நம்மிடத்தில் உண்டு. இதை லூக்கா சுவிசேஷகன் புத்தகத்தில் எழுதி வைத்த போது அநேகர் பெயர் பெற்றிருக்கிறார்கள். அதே போல நாம் நம்முடைய சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அநேகர் நம் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எனக்கு எத்தனை பெரிய கிருபைகளை செய்திருக்கிறார், உங்களுக்கும் செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகையினாலே நம்முடைய சாட்சிகளை பல இடத்துல நாம் சொல்லுவோம். அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முன் வருவோம். இப்பொழுது நாம் யாரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 193வது கீர்த்தனை பாடுவோம். 1வது, 5வது, 6வது கவிகளை பாடுவோம். 193வது கீர்த்தனை எல்லாம் இயேசுவே. 1வது, 5வது, 6வது கவிகளை பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆலய ஆராதனையிலே பங்கு கொள்ள, காணொளி காட்சியின் மூலமாக பங்கு கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகையினுடைய வாழ்க்கையில எவ்விதமாக அவருடைய சாட்சியிலே பல பகுதிகளை நாங்கள் தியானிக்க நீர் உதவி செய்தீர். எவ்விதமாக இந்த காரியங்களில் அவர் சாட்சியாக இருந்தார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல லூக்கா சுவிசேஷகன் ஆண்டவரை விதமான சாட்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய புத்தகத்தில். இதே போல எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த
கர்த்தரின் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அநேகர் உம்மை கண்டுகொள்ளவும் அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அதற்கு ஆதாரமாக எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். இப்பொழுது இந்த ஆலய ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதத்தில் தருகிறேன். ஆண்டவரே தாமை இறங்கும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் பலவிதமான கஷ்டத்தின் வழியாக கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகருக்கு வேலைக்கு போக முடியாததுனாலே பண கஷ்டங்கள் உண்டு. ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே சரியான வேலை கிடைக்காததுனாலே கஷ்டங்கள் உண்டு, மன வருத்தங்கள் உண்டு. ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரமே ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவன். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தந்தரணும். மன வருத்தத்தோடு கஷ்டத்தோடு ஒருவேளை வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் தாமே கிருபையாக இறங்கி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கர்த்தர் கிருபையாக இருந்தரணும். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய கிருபை முழுவதும் இந்த வாரம் முழுவதும் இருக்கிற ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சர்வபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். தயவுசெய்து அமருங்கள். எல்லாருக்கும்